வடிவேலு மற்றும் ஃபஹத் ஃபாசில் 2 பேருமே சேர்ந்து மாமன்னனுக்கு அப்புறம் இந்த மாரீசன் மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் நேற்று தான் பார்த்தேன். பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஃபீல் குட் தான். ஓகே, இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸ்டோரி பேஸ்டு, காமெடி பேஸாக இருக்குது. அது கண்டிப்பாக வந்து இது ஸ்டோரி பேஸ்டான ஒரு மூவியாக தான் இருக்கும். அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னு சொல்லி பார்த்தோம். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த பீரியடில் வந்து எவ்வளோ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய மேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 90s கிட்ஸுகளுக்கு ஒரு ஃபீல், அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸை தான் தயாரிச்சிருக்காங்க. அதாவது ஜீவா சாரோட அப்பா ஆர்பி சௌத்ரி இருக்கார்ல, இவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படியே ஒரு பழைய பாட்டோடு ஆரம்பிக்குது, ஒரு கிராமத்தோடு ஆரம்பிக்குது. மாமன்னன் படம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், அந்த படம் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, அது வந்து ஒரு அரசியலை விட்டு கிராமத்து வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற தோன்ற அளவுக்கு ஒரு அழகான கிராமத்துலேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், இது ஒரு கெஸ்ஸிங் தான், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு மாதிரி இருக்குது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சரக்கடிக்கிறாங்க, அப்படியே காமிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் க்ரைம் பேஸ்டாக இருக்குது. கதைக்கிழமை வந்து ஒரு போலீஸ் அப்படியே பரபரப்பாக காட்டுறாங்க. ஒரே பாட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் இப்படி தான் இருக்கும், செகண்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும்னு நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸ்டோரி இதுதாங்கிறது கெஸ் பண்ணவே முடியல. ரொம்ப த்ரில்லராக இருக்குது. மாமன்னன் மூவிலே வந்து ஃபஹத் ஃபாசில் வடிவேலு காம்போ வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ கம்பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மூவியில் கோவை சரளாம்மா, புது அர்த்தங்கள் சித்தாரா மேம், எவர்கிரீன் சித்தாரா மேம், லிவிங்ஸ்டன்லாம் நடிச்சிருக்காங்க. பட் அவங்கள யாரையுமே வந்து ட்ரெய்லரில் காட்டலை. அப்படியே இவங்க 2 பேர் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கதைக்களம் வந்து இவங்க 2 பேரை சுற்றி தான் இருக்குங்கிறத சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மூவியோட டைரக்டர் பார்த்திங்கன்னா சுதீஷ் சங்கர். இவர் மலையாளத்தில் ஏகப்பட்ட சீரியல்ஸ் வந்து எடுத்திருக்காரு. தமிழில் ஒரு மூவி பண்ணியிருக்கார் போல், அது பெருசாக ரீச் ஆகலை. பட் நிறைய மலையாளத்தில் நிறைய சீரியல் எடுத்திருக்காரு. இப்போல்லாம் எனக்கு என்னவோ வடிவேலு சாருக்கு குணச்சித்திரம், அவர் கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால காமெடி ட்ராக்கை விட அவருக்கு குணச்சித்திர ரோல்கள்லாம் நல்லா சூட் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது மாமன்னன் பார்த்ததுக்கப்புறம். ஏன்னா அதுக்கப்புறம் நாய் சேகர் கூட படம் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அந்தளவு அந்த மூவி பிடிக்கல. காமெடிலாம் ஓகே தான், பட்டு இப்போல்லாம் வடிவேலு சாருக்கு காமெடியை விட இது ஒர்க் அவுட் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த வகையில் இந்த மூவியில் காமெடி இருக்காது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சீரியஸாகவே இருக்கார். வடிவேலோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃபஹத் ஃபாசில் பின்னாடியே போகிறது, ஒரு சீரியஸான அப்பா மாதிரி. இவர் வந்து கொஞ்சம் ஃபஹத் ஃபாசில் வந்து பொறுப்பில்லாத கேரக்டர் மாதிரியும், இவர் வந்து கொஞ்சம் கண்டிக்கிற ரோல் மாதிரி அப்பாவாக தான் இருப்பாருங்கிறது என்னோட கெஸ்ஸிங். அப்பா ரோல் மாதிரி தான் இருக்குது. 2 பேருமே ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக காமெடி மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி 1 or 2 கிளிப்ஸ் வந்து வைக்கலாம். ஏன்னா கோவை சரளா மேம் இருக்காங்க இல்லைங்களா, கோவை சரளா வடிவேலு கூட ரொம்ப வருஷங்கள் கழித்து இதில் கம்பேக் தான் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த காம்போ இருக்கிறதுனால 1 or 2 கிளிப்ஸ் வந்து காமெடி கிளிப்ஸ் இருக்கலாம். படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ட்ரீட்டாக இருக்கும். வடிவேலு சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், லேடிஸு, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மூவியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பாக இந்த மூவி வந்து பெரிய லெவலில் அவார்டு வாங்கணும்லாம் சொல்லியிருக்காரு. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே எனக்குமே அதுதான் தோணுச்சு. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளேன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மெகா ஹிட் மூவி தான். விஜய் சேதுபதி சார் நடித்த படம் மகாராஜா நம்ம பார்த்துருப்போம். அது எப்படி ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்கும். ஸ்டோரி பேஸ் தான், இதே மாதிரி ஒரு சைலண்ட்டாக போகிறது தான். மகாராஜா மாதிரி இது இருக்குதுன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் அது எப்படி அப்பாவுக்கும் மகளுக்கும் அப்படியே சைலண்ட்டாக போகும், பாதி வந்து த்ரில்லராக போகும். இது வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் சேம். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்ததுன்னா இது ஒரு மகாராஜா மாதிரியான படமாக தான் இருக்கும். ட்ரெய்லரில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, மெய்யழகன் மாதிரி இருக்குது அப்படின்னு. மெய்யழகன் வந்து வேறு ஜேர்னர், இது வேறு, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெய்யழகுங்கிறதே அது சாப்டரே வந்து அதுவும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வடிவேல் சார் ஃபஹத் ஃபாசில் நடிப்பில் ஒரு நல்ல குணச்சித்திர ரோலில் ஒரு நல்ல ஸ்டோரி பேஸ்டான மூவியை தான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நமக்கு எதிர்பார்ப்பை வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்ததுன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஃபீல் குட் மூவியாக தான் கண்டிப்பாக இருக்கும். தியேட்டரில் போய் படம் பார்த்தா தான் தெரியும். மாரீசன் ட்ரெய்லரில் நான் பார்த்த சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்களே பாருங்கள்.
2 பேருமே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மேபி 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறது, அதாவது வடிவேலும் ஃபஹத் ஃபாசிலும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். அப்பா பையனாக தான் இருக்கணும்னு இல்லை, இதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஊர்லேருந்து போகிறதுனால அப்பா பிள்ளையாக தான் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. மேபி ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக கூட இருக்கலாம். 2 சான்ஸ் தான் இருக்குது இதில். அதே மாதிரி கோவை சரளாமாவோட ரோலை இதில் கொஞ்சமாச்சும் காமிப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் ட்ரெய்லர் பார்த்தேன். ஆனால் 0% தான், 1% கூட கோவை சரளாமாவெல்லாம் காட்டவே இல்லை. ஸோ அது நம்ம மூவி பார்த்தா தான் தெரியும் எந்தளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி சாங்ஸ் ஏதாவது யுவன் சங்கர் ராஜா சாரோட சாங்ஸ் ஏதாவது ஒரு கிளிப்பில் வைப்பாங்கன்னு பார்த்தேன், அதுவுமே இல்லை. ட்ரெய்லரில் ஓடின பாட்டு வந்து ஆகாய வெண்ணிலாவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரொம்ப பழைய சாங், ரொம்ப 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 பழைய சாங்கு, அதை தான் ப்ளேபேக் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை இது ஸ்டோரி பேஸ் மூவி அப்படிங்கிறதுனால சாங்ஸ் எல்லாம் அந்தளவு இருக்காதோ என்னவோ தெரியல. எதுவாக இருந்தாலும் படம் பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.